சென்னையிலிருந்து மேல்மலையனூர் கோவிலுக்கு சாமி தரிசனம் பண்ணலான்னு ஆட்டோல போனவங்க மீது லாரி மோதியதால ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 பேர் உட்பட 4 பேர் பலியாயிருக்காங்க. சென்னையிலிருந்து காலையில ஆட்டோ மூலமா மேல்மலையனூர் கோயிலுக்கு ஒரு குடும்பத்தை சார்ந்த 3 பேரும் ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தரும் ஒன்னா கிளம்பியிருக்காங்க. சென்னை கோடம்பாக்கத்தை சார்ந்த குருமூர்த்தின்றவரும் 50 வயசான குமரகுரு, 45 வயசான மஞ்சளா, இவங்களுடைய மகனான 29 வயசான விஜயன் ஆகியோர் 4 பேரும் ஒன்னாவே மேல்மலையனூர் கோயிலுக்கு ஆட்டோ மூலமா போயிருக்காங்க. கோவில்ல சாமி தரிசனம் பண்ணிட்டு வீடு திரும்பிட்டு இருக்கும் போது திண்டிவனம் திருவண்ணாமலை சாலை தீவனூர் அருகே எதிர்பாராத விதமா தார் ஜெல்லி ஏத்திக்கிட்டு வந்த லாரி ஒண்ணு இந்த ஆட்டோ மீது மோதி இருக்கு. அதிவேகமா மோதி ஆட்டோ நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்கு. இந்த விபத்துல ஆட்டோ நசுங்கியதால உள்ள இருந்த 3 பேரு சம்பவ இடத்திலே பலியாயிருக்காங்க. குமரகுரு, மனைவி மஞ்சுளா மற்றும் விஜயன் ஆகியோர் 3 பேருமே சம்பவ இடத்திலே இறந்திருக்காங்க. ஆட்டோவுடைய இடுபாட்டுல சிக்கிட்டு இருந்த ஆட்டோ ஓட்டுநரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியிலேயே அவரும் பரிதாபமா இறந்திருக்காராம். மேலும் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து இது தொடர்பா வழக்கு பதிவு பண்ணி விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. மேலும் இறந்தவங்களுடைய உடலை வாங்கி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்களாம். இந்த ஆக்சிடென்ட் மூலமா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல போக்குவரத்து நெரிசல் உருவானதாகவும் கூறப்படுது. ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 பேர் உட்பட மொத்தமா 4 பேரு கோவிலுக்கு போயிட்டு வரும்போது விபத்து ஏற்பட்டு இறந்த விஷயம் சோகத்தை உருவாக்கி இருக்கு.